சாதாரணமாக எல்லார் வீட்லேயுமே செல்ல பிராணிகள் வளர்க்குறது உண்டு. சிலவங்க நாயை செல்ல பிராணி வளர்ப்பாங்க, சிலவங்க பூனை அந்த மாதிரி நிறைய செல்ல பிராணிகள் வளர்க்குறது உண்டு. இந்த செல்ல பிராணிகளில் கொஞ்சம் ஆபத்தும் உண்டு. அப்படி தான் இங்கே ஒருத்தங்க நாய் வளர்த்துருக்காங்க. அவங்க அந்த நாயோட நகம் பட்டு அவங்க நோய்வாய்ப்பட்டு இறந்துருக்காங்க. இது எங்கே அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அனைவரும் இணைந்திருங்கள். வா தமிழாவோடு. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் மன்னார்காடு அருகே உள்ள குமரன்புதூரை சேர்ந்தவங்க. இவங்க ஒரு ஹோமியோபதி டாக்டர். அவங்க பேர் ரம்லத். அவங்க வயசு 42. அவங்க வீட்டில் ஒரு நாயை செல்லமாக வளர்த்துட்டு வராங்க. அந்த நாய் கூட விளையாடும்போது அந்த நாயோட நகம் பட்டுருச்சு. அந்த நகம் பட்டதுலேருந்து அவங்களுக்கு ரேபிஸ் நோய் தாக்கியிருக்கு. அவங்க தீவிர சிகிச்சை எடுத்த பிறகுமே அந்த சிகிச்சை பலனின்றி அவங்க உயிரிழந்திருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த செல்ல பிராணிகள் வளர்த்தாலும் அதற்கு தடுப்பூசிகள் போட்டு வளர்த்துருந்தாலும் அந்த செல்ல பிராணிகளோட கொஞ்சம் பாதுகாப்பாகவே இருக்கணும். அந்த செல்ல பிராணிகளை குழந்தைகளோட விளையாட விடும்போதும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். அது கடித்தா மட்டும் விஷம் கிடையாதுங்க, அதோட நகங்கள் பட்டாலும் விஷம்தான். இந்த சம்பவம் குறித்து உங்கள் மனசில் என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.